திருக்குறளோட ரகசியத்தை டீகோடிங் பண்ண போறோம். இதை எழுதுனது யாருன்னு தெரியல. அவர் வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்ததுனால அவருக்கு திருவள்ளுவர்னு பேர் வச்சோம். 18 சித்தர்கள்ல திருவள்ளுவரும் ஒரு சித்தர் தான். தமிழ் நரேஷன்ல உயரிய நம்பர் 7, 133 அதிகாரம், 1330 குறள். எதை கூட்டினாலும் 7 வரும். ஒரு குறளும் 7 சொற்களால் வடிவமைத்திருக்கோம். தமிழ்ல முதல் எழுத்து ஆ, அகர முதல எழுத்தெல்லாம்னு ஆரம்பிக்கும். தமிழ்ல கடைசி எழுத்து இன். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடிமியங்க பெருன்னு இன்னில முடியும். என்ன ஒரு நரேஷன்றா இது. இப்போ நம்ம ஒரு புது வீடு கட்டிட்டா முதல்ல அத்தியாவசிய பொருளை வாங்க ஆரம்பிச்சுதானே வரிசையா வேறெல்லாம் வாங்குவோம். அதே மாதிரி இந்த உலகத்துல பிறந்த குழந்தை முதல்ல நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சு அறத்தை கடைபிடிக்கணும். அறத்துப்பால். அதுக்கப்புறம் தன் இளம் வயதுல தன்னையும் சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு பொருள் ஈட்டணும். பொருட்பால். பின்னர் தன் இல்லற வாழ்க்கைக்குள்ள போது காமத்துப்பால். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா முதல்ல நல்ல விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் இப்படி ஒண்ணு இருக்குன்ற கெட்டதை சொல்லுவோம். அதே மாதிரி அறத்துப்பால்ல ஒழுக்கம்னா என்ன, எப்படி அறத்தோட இருக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஊழ்னு ஒரு அதிகாரம் வரும். ஊழ்னா தலைவிதின்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கும்னு அர்த்தம். பொருட்பாலையும் நீ எப்படி சம்பாதிக்கணும், யாரோட நட்பு வச்சுக்கணும், ஒரு அரசியல்னா என்ன, நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா கயவர்னு ஒரு அதிகாரம் வரும். கயவர்னா இந்த உலகத்துல இரக்க குணம் இல்லாம மத்த மக்களை கெடுத்து வாழும் கேடு கெட்டவர்கள்னு அர்த்தம். காமத்துப்பாலையும் கடைசியா சண்டைன்னு ஒரு அதிகாரம் வரும். இந்த இயற்கையோட ஒட்டுமொத்த தத்துவமும் அதுல இருக்கும். ஒரு நரேஷனுக்கு அழகே கோடிக்கணக்கான அர்த்தத்தை சுருக்கி வாக்கியமா வைக்கும் போது அது மரணத்தை வென்று நீண்ட காலம் பயணிக்கும். இது இன்னும் எவ்வளவு காலம்தான் நீடிச்சு பயணிக்க போதோ தெரில. இப்படி ஒரு படைப்புக்கு ஓரா கும்பிட. உங்களுக்கு மேடை பேச்சு, சோஷியல் மீடியா, பிரசன்டேஷன் எதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தேவைப்பட்டுச்சுனாலும் இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உயரிய நரேஷன் நாங்களே பண்ணி தருவோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.